ஸ்ரீராமஜெயம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் பேர் பெரியசாமி. அவர் நிறையா ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். அவர் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, நம்ம நிறையா தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. அப்போ அதை தன் மனைவிக்கிட்ட சொன்னார். அப்போது அவங்க சொன்னாங்க, இப்போ செய்ய வேண்டாங்க, நம்ம ஒரு நாள் சேர்த்து வச்சு அப்புறமா செஞ்சுக்கலாம், இப்போவே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எல்லாமே சேர்த்து வச்சுருந்தாரு. அன்னதானம் செய்யலான்ட்டும், இல்லை சில பேர்த்துக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டும் நிறைய சேர்த்து வச்சார். என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரி, நம்ம இந்த வாரத்தில் நம்ம எப்படியாவது திரும்ப நார்மலுக்கு வந்து நம்ம செய்ய நினச்சதை செஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தற்செயலாக என்ன ஆகுது, அவருக்கு வாய் பேச முடியாமல் போயிடுது. ஸோ அவனால் எதுவுமே செய்ய முடியல. சரி, நம்ம எழுதியாவது காட்டலாம் அப்படின்ட்டு எழுதி காட்டுறாரு. அப்போவும் என்ன ஆகுது, சரி அப்படின்ட்டு மனைவி அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் உயிர் துறந்துடுறாரு. ஸோ உயிர் போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசுக்குள்ளே, அடடா நம்ம செய்யலாம்னு நினச்ச காரியத்தை செய்யவே முடியலையேன்னு கஷ்டமாக இருக்குது. அது முன்னாடியே செஞ்சுருந்தா அது நிறைய பேர்த்துக்கு நன்மையாகவும் இருந்திருக்கும். அதனால தான் நம்ம எப்பவும் நல்ல செயல்கள் செய்கிறத தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு செய்யணுங்கிறது இன்றைக்கே செய்யணும், இன்றைக்கி செய்யணுங்கிறத இப்போவே செய்யணும். தேங்க்யூ ஆல்.